தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கின்றேன். உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்பிடிதலையும் எளிமையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமேன். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 52வது இறைவார்த்தை. இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழிநடந்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: ஓ நித்திய தம திருத்துவமே, நீர் ஓர் ஆழ்கடல். அதில் நான் ஆழமாகச் செல்ல செல்ல மேலும் பலவற்றை காண்கிறேன். மேலும் நான் காண காண மேலும் தேடுகிறேன் என்று புனித சியன்னா கத்ரினம்மாள் கூறுவார். திருத்துவம் என்பது கடவுளுக்கான கிறிஸ்தவ பெயர் என்று கார்ல் பார்த் என்கிற இறையியலாளர் கூறுகிறார். திருமறையின் எந்த ஒரு பகுதியும் திருத்துவ கோட்பாட்டை தெளிவாக விளக்கவில்லை என்பது உண்மைதான் என்றாலும், கடவுள் யார், இயேசு கிறிஸ்து மற்றும் தூய ஆவியானவர் யார் என்பது குறித்த திருமறையின் முழு சாட்சியமும் தம திருத்துவத்தின் முன்மாதிரி இல்லாமல் முற்றிலும் அர்த்தமற்றதாகிவிடும் என்பதும், மேலும் மாற்று கருத்துக்கள் அனைத்தும் இறை வெளிப்பாடு, கிறிஸ்தவ அனுபவம் மற்றும் ஒருவேளை பகுத்தறிவுக்கு கூட இன்றியமையாத ஓர் அம்சத்தின் மீது வன்முறையை செலுத்துகின்றன என்பதும் உண்மையே என்று நம்முடைய கிறிஸ்தவ படிப்பினைகள் நமக்கு கூறுகிறது. ஆகவே தெள்ளத் தெளிவாக நாம் உணர முடியாத இந்த தமத்திருத்துவத்தின் மறைபொருளை ஆழமாக விசுவசித்து அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் அளவில்லாத விண்ணக நலன்கள் வந்து சேருகிறது என்பதை உணர்ந்து இன்றைய நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. இயற்கையில் நிறைந்து எங்களை வாழ்வித்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு நேசரே, தாயும் தந்தையுமாக உம்மை வெளிப்படுத்தி ஆண்டவர் இயேசுவில் உம்மை நெறிப்படுத்தி தூய ஆவியின் வல்லமையினால் எங்களுக்குள் எப்போதும் அசைவாடி நிறைவேற்றி கொண்டிருக்கிற உமது வெளிப்பாடுகளின் திட்டங்களுக்காக நன்றி கூறுகிறோம். அன்பு ஆண்டவரே, நீர் எங்களை பொருட்டாக எண்ணுவதற்கு நாங்கள் யார்? தூசுக்கும் துரும்புக்கும் சமமான எங்களையும் உமது இதய அன்புக்கு நெருக்கமாக வைத்து எங்களை உயர்த்தி பிடிக்கிற உமது பேரன்புக்காக மனதுருகி நாங்கள் நன்றி கூறுகிறோம். இயேசுவே, இந்த தெள்ளுப்பூச்சிக்கு எவ்வளவு கருணை காட்டியிருக்கிறீர் என்று தாவீது தன்னுடைய நிலைமை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்தியதைப் போல எங்களையும் நாங்கள் நினைத்து கொள்கிறோம். எங்களை நீர் நினைவில் கொள்வதற்கு நாங்கள் யார்? எவ்வளவோ சிறுமை நிறைந்த உள்ளத்தோடு உம்மை மனம் நோகச் செய்திருந்தாலும், பாவங்கள் செய்து செய்து மீண்டும் மீண்டும் உங்கள் இருதயத்தை குத்தி கிழித்திருந்தாலும், எங்களுடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் உம்மை மகிமைப்படுத்தாத நேரங்களுக்காக மனம் வருந்தி இடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் ஞானம் நிறைந்த தகப்பனே, உம்மை நெருங்கி வர எங்களுக்கு ஆற்றல் தாரும். உம்மை அன்பு செய்யவும் உமது ஆறுதலை பெற்றுக்கொள்ளவும் உமது விலைமதிப்பில்லாத இரத்தத்தினால் கிடைக்கப்பெற்ற மீட்பை அனுபவிக்கவும் உமது ஞானத்தின் ஆவியினால் வெளிப்படுத்தப்படும் திட்டங்களை எங்கள் வாழ்விலே தேர்ந்து தெளிந்து அதனை செயல்படுத்தவும் உமது விண்ணக கொடைகளை எங்கள் மீது பொழிவீராக. எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பொறுப்படுத்தி வழிநடத்தும். எங்கள் சமூகத்திலே அமைதி நிலவட்டும். பல்வேறு விதமான பாவ பழக்க வழக்கங்களுக்கும் போதைகளுக்கும் மருந்துகளுக்கும் தங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் அர்ப்பணித்து தீய இச்சைகளின் நாட்டங்களினால் தங்கள் உடலை விற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் உம்மிடத்தில் நாங்கள் மனதுருகி மன்றாடுகிறோம். இந்த ஆன்மாக்கள் அழுகிவிடாதபடி உமது அன்பு அவர்கள் மீது இன்று பொழியப்படுவதாக.
அவருடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக நாங்கள் எங்களுடைய ஜெபங்களை கொடுக்கிறோம். இயேசுவே, எங்கள் பிள்ளைகளின் பாவங்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும், உலகத்தின் பாவங்களை மன்னியும். உம்மை நேசியாதவர்களுக்காகவும் உம்மை அவமதிக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிற அதே வேளையிலே உம்முடைய இருதய அன்பினால் அவர்களை என்றும் காத்து வழிநடத்தவும், உமது அன்பு அவர்களில் இருக்கிற தீமையை வென்றெடுக்கவும், அந்த அன்பினால் நீர் முன்குறித்த திட்டங்கள் யாவற்றிற்கும் அவர்கள் தயார் நிலையில் இருக்கும்படியாக அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவருடைய பயணங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் படிப்புக்கேற்ற ஊதியத்தையும் வேலை வாய்ப்பையும் நீர் தந்து, குழந்தை பாக்கியமில்லாமல் இந்த அவமானத்தின் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும், திருமண தடைகளால் தங்கள் குடும்பங்களிலே அமைதி இழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் மனதுருகி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதியும். விண்ணகத்தின் பலகணிகளை திறந்து திருமண தடைகள் இன்று உடைக்கப்படுவதாக, எங்கள் பொருளாதார தடைகள் இன்று நிறைவுக்கு வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற யாவையும் பெற்றுக்கொள்கிறோம் என்ற நம்பிக்கையோடு விலையேறப்பெற்ற உமது இரத்தத்தை எங்கள் மீது தெளித்து, அதனால் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபங்களும் இன்று இயேசுவின் நாமத்தினால் விண்ணகத்தில் கேட்கப்பட்டு அது நிறைவு செய்யப்படுகிறது என்ற உறுதியான நம்பிக்கையோடு உம்மிடத்தில் ஒப்புக்கொடுத்து மகிழ்ச்சியோடு மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.